அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, உளவியல் சார்ந்த பல விஷயங்களை அதற்கான தீர்வை பார்த்துட்டு வரோம். ஓவர் ரியாக்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு. அதாவது ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள், அந்த குதிரைகள் மேல நைட்டு வந்து சில ரத்தத்தை குடிக்கக்கூடிய வௌவால்கள் மேல வந்து உட்காரும். உட்காந்து ரத்தம் குடிக்கும். இந்த குதிரை என்ன பண்ணும்? பயந்துட்டு ஓடும். ஓடிக்கிட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லா ஓடி ஒரு கட்டத்துல அது டயர்டாயி சோர்ந்து கீழ விழுந்து சில குதிரைகள் செத்து போயிரும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வௌவால்கள் கடிச்சிருந்த அந்த எஃபெக்ட் கூட கம்மியா தான் இருந்திருக்கும். இது அதுக்கு ரியாக்ட் பண்ணதுனால தான் அந்த குதிரைகள் சாவுது. அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாராவது நம்மள ட்ரிகர் பண்றாங்க, கோவப்படுத்துறாங்கன்னா, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது, எந்த ஒன்றா இருந்தாலும் "வாரில் ஜாலி" மூடர்களை நீங்கள் புறக்கணியுங்கள். ரியாக்ட் பண்ணாலும், பண்ணாட்டினாலும், கோவப்பட்டாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. அப்ப அதை கடந்து நாம் போக வேண்டும். இறை தூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பலவிதமான விமர்சனங்கள். ரசூலாவை வந்து பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, சூனியக்காரன்னு சொன்னாங்க, சூனியம் வைக்கப்பட்டவங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணல. இறைவன் என்ன சொன்னானோ அவருடைய வேலையை கரெக்டா பண்ணிட்டு போனாங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடு அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம போட்டு உருட்டிட்டு இருந்தோம்னா, அதுதான் மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கும். மற்றவங்க செய்த விஷயங்கள் கூட ஒரு ஒரு சதவீதம்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்படி அந்த ஆப்பிரிக்க காட்டு குதிரை அதோடைய சாவுக்கு காரணம் வௌவால் கிடையாது. வௌவால் சில காயங்களை ஏற்படுத்தினாலும், இது ஓடிய ஓட்டம். அது மாதிரி நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய டென்ஷன், கோபம், நம்ம ரியாக்ட் பண்றது, இது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டால், அது வந்து நமக்கு ஒரு நிம்மதியை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சொல்லக்கூடியது ரியாக்ட் பண்ணணும். அது எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி அப்படின்றத நமக்கு நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளலாம்.